ஒரு ஜென் துறவி இருந்தாருங்க. ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணார், தன்னுடைய தலைமை பொறுப்பை யாருக்கிட்டையாவது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறதுலையே ஒரு இளம் துறவி ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த தலைமை பொறுப்பை நீ ஏற்றுக்கோ, என்னால் இனிமேல் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் புத்தகங்களை எல்லாம் அதாவது சுவடிகள், அந்த சுவடிகளை கொடுத்து இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சொன்னபோது அவர் சொல்கிறாரு, நான் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க, இந்த சுவடிகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் இல்லை, நீ இந்த சுவடிகளை வச்சுக்கோ, 7 தலைமுறைகளாக இந்த சுவடிகளை தான் நம்ம பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கோம், இது இந்த மடத்துக்கு உரிமையானது, இதை கொடுக்காம இருக்க முடியாது, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ இளந்துறவி சொல்கிறாரு, இது வேண்டாம் எனக்கு, திரும்ப திரும்ப ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ன உடனே, நீ பிச்சை எடுக்க போவேல்ல பசிக்கும்போது, அப்போ உன்னுடைய பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மாதிரி இதை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை பாத்திரத்தில் போடப்பட்ட அந்த பிச்சை மாதிரி இந்த சுவடிகளை நீ வைத்துக்கொள்னு அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனேயே அந்த இளந்துறவி என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து கொண்டு போய் அப்படியே அங்கே பக்கத்தில் எரியிற நெருப்பில் போட்டுடுறாரு. போட்ட உடனே அந்த முதிய துறவிக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுது. என்ன காரியம் பண்ண நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த இளம் துறவி சொல்கிறாரு, பிச்சை பாத்திரத்தில் போட்ட பிச்சையை யாரும் திரும்ப கேட்கறது கிடையாது, அதை என்ன பண்ணினேன்னு யாரும் பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி இது பிச்சை பாத்திரத்திலே போடப்பட்ட சுவடி, இதை நான் என்ன பண்ணேங்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது. ஞானம் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி. இதில் இந்த புத்தகங்களிலே இருக்கக்கூடிய ஞானம் நெருப்போடு கலந்து விட்டது அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த மாதிரி ஞானம் என்பது நெருப்பு போன்றது, அதை நாம் எவ்வளவு கற்று வைத்துக் கொள்கிறோமோ அது போதும். 7 தலைமுறைக்கும் பின்பற்றுகிறோம் என்ற காரணத்தினாலே அதை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்று அந்த துறவி சொன்னாராம். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா?